ஹாய் ஆல், வெல்கம் டு NRMRB. டுடே நம்ம பார்க்க போற டாபிக் இன்சுலின். இன்சுலின் அப்படின்னா என்ன? இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். அது நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கணையம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கணையத்துல லாங்கர்கான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் அப்படிங்கிற இடத்துல பீட்டா செல்ஸ் இருக்கும். பீட்டா செல்ஸ் அண்டு ஆல்பா செல்ஸ் இருக்கும். அதுல பீட்டா செல்ஸ் அது என்னத்தை செக்ரேட் பண்ணும் அப்படின்னா, அதுதான் இந்த இன்சுலினை செக்ரேட் பண்ணும். அதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்பா செல் இருக்கு இல்லையா, அது வந்து குளுக்கோகான செக்ரேட் பண்ணும். இந்த பீட்டா செல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த பீட்டா செல்லு தான் இன்சுலினை சுரக்குது அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, நிறைய நம்ம இன்சுலின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைபேசிக் இன்சுலின் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப பி ஃபார் பீட்டா செல், இன்சுலின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஆல்பா வந்து குளுக்கோகான செக்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குளுக்கோஸ் அப்படின்னாவே என்ன? ஏடிபி. ஸோ அப்ப ஆல்பா ஏடிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். அடுத்து இட் மூவ்ஸ் குளுக்கோஸ் ஃப்ரம் தி பிளட் இன்டு செல்ஸ் ஃபார் எனர்ஜி. ஓகேவா? இந்த இன்சுலின் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குளுக்கோஸை செல்க்கு கொண்டுட்டு போய் எனர்ஜியை கொடுக்குது. எக்ஸஸ் குளுக்கோஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் தி லிவர், மசில்ஸ் அண்டு ஃபேட். இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸ், தேவைக்கு அதிகமான குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸை லிவர்ல கொண்டு போய் கிளைகோஜனா மாத்தி லிவர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்தது மசில்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்து ஃபேட்லையும் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் வந்துட்டு நமக்கு இந்த குளுக்கோஸ் வந்து ஏடிபியா எனர்ஜியா மாறி நமக்கு எப்பப்பெல்லாம் ஹெல்ப் ஆகுது, நம்ம வந்து ரன்னிங் ஓடுறோம், ஒரு எக்ஸசைஸ் செய்யறோம் அப்படிங்கிறப்ப அந்த டைம்ல வந்து நமக்கு ஃபேட் எல்லாம் குறையுது இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணாக்க ஃபேட் ஏன் குறையுது? அப்ப அந்த ஃபேட்டுக்குள்ள என்ன இருக்கு? குளுக்கோஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை மூவ் பண்றோம், நம்ம உடம்பு வந்து ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? எனர்ஜி. அப்படின்னா அந்த ஏடிபி எல்லாமே அந்த இடத்துல வந்து செலவாகுது இல்ல, அதனால அந்த ஃபேட் குறையுது. ஸோ அப்போ மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அப்போ மசில்ஸ் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகணும், ரிலாக்ஸேஷன் ஆகணும். அதுக்கு என்ன ஒர்க் ஆகுது? அதுக்கு இப்போ கால்சியம் இந்த மாதிரி சால்ட்லாம் தேவைப்படுது. அந்த டைம்லையும் நமக்கு குளுக்கோஸ் தேவைப்படுது. ஸோ அதனாலதான் இந்த 3 இடத்துலையுமே வந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த இன்சுலினோட ஃபங்க்ஷன் வந்து சரியா நடக்கல அப்படின்னாவோ, இன்சுலின் வந்து சரியா செக்ரீஷன் ஆகல அப்படின்னாவோ, இன்சுலின் போதுமான அளவு செக்ரீஷன் ஆகலைனாவோ, அந்த இன்சுலின் செக்ரீட் ஆனாலும் அது வந்து வேலை செய்யக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னாவோ, அந்த டைம்ல டயாபெட்டிக்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல தான் வந்து நமக்கு டயாபெட்டிக் வரும். இப்ப இன்சுலின் வந்து சுத்தமாவே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதை வந்து டைப் 1 டயாபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டைப் 1 டயாபெட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலா ஒரு கொஞ்சம் பேத்துக்கு தான் இருக்கும். ஒரு 10% பீப்புள்ஸ்க்கு தான் இருக்கும். 90% பீப்புள்ஸ்க்கு வந்து டயாபெட்டிக் 2 தான் இருக்கும். டைப் 2ன்னு சொல்லுவாங்க. இந்த டைப் 1 என்ன, டைப் 2னா என்ன, இந்த டயாபெட்டிக்னா என்ன, இது எல்லாமே வந்துட்டு அடுத்த வீடியோவில் தனி டாபிக்கா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இன்சுலினை மட்டும் சின்ன டாபிக்கா பார்த்து முடிச்சிருவோம். இன்சுலின் மெடிகேஷன் யூஸ்டு டு மேனேஜ் பிளட் சுகர் லெவல். நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலை பேலன்ஸ் பண்றதே இந்த இன்சுலின் தான். ஓகே, அடுத்தது இன்சுலினோட கிளாசிஃபைடு எதை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா, ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். அதோட ஆக்ஷன் எவ்வளவு நேரத்துல ப்ரொடியூஸ் பண்ணி அது ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு கிளாசிஃபைட் பண்றாங்க. அடுத்தது டைம் ஆஃப் மேக்சிமம் எஃபெக்ட், எவ்வளவு நேரம் வந்து அதோட எஃபெக்டிவ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு. அடுத்தது அதோட டியூரேஷன், லாங் ஆஃப் தி எஃபெக்ட் லாஸ், அதை வச்சும் முடிவு பண்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு எவ்வளவு நேரம் அதோட ஆக்ஷன் வந்து மேக்சிமமா இருக்கு அப்படிங்கிறத வச்சும். அடுத்தது நாலாவது கான்சென்ட்ரேஷன், யூஸ்வலி அதோட கான்சென்ட்ரேஷன், அதாவது 100 யூனிட் 40 யூனிட் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபார்மசியில பார்த்துருப்போம். அதை வச்சு. அடுத்தது வந்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், சப்குட்டேனியஸா இன்ட்ராவீனஸ்ல போடுறதா, அந்த மாதிரி எல்லாம் வச்சு கிளாசிஃபை பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின் அப்படின்னா என்ன, இதை எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, போஸ்ட் மீல்ஸ் ஆர் ஃபார் ஹை பிளட் சுகர். பிளட் சுகர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் அனலாக்ஸ், இன்சுலின் அஸ்பரேட், இன்சுலின் லிஸ்ப்ரோ, இன்சுலின் குளூசிலின். இது மூணுமே வந்துட்டு ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின். இது வந்து 5 to 15 மினிட்ஸ்க்குள்ள ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். இதோட வீரியம் எவ்வளவு நேரத்துக்கு பீக்ல இருக்கும் அப்படின்னாக்க 1 to 2 hours. இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னாக்க 4 to 6 hours வந்து இந்த இன்சுலின் வேலை செய்யும். இதுலயே ரெகுலர் அப்படின்னா ஷார்ட் ஆக்டிங். ஸோ இப்போ ரெகுலர் அப்படிங்கிறது வந்துட்டு 30 to 60 மினிட்ஸ் அதோட ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். அது பீக்கா எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னாக்கா 2 to 4 hours. டியூரேஷன் வந்து 6 to 8 hours. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது நம்ம ஃபார்மசியில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின்,
overnight or between meals usage. NPH human insulin. NPH இன்சுலின் அப்படின்னா நியூட்ரல் புரோட்டமின் ஹெச்சிடான் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஹெச்சிடான் அப்படிங்கிறவர் வந்து அவரோட பேர், டெவலப் பண்ணவரோட பேர். ஸோ அதனால வந்து அதை NPH இன்சுலின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என் அப்படின்னாக்க நியூட்ரல் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நியூட்ரலா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்டது தானே. ஸோ அப்போ இன்டர்மீடியட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 to 2 ஹவர்ஸ், பீக்குன்னு பார்த்தா 4 to 6 ஹவர்ஸ், டியூரேஷன் வந்து இது 12 ஹவர்ஸ். இதுலயே பாத்தீங்கன்னா ப்ரீ மிக்ஸ்டு இன்சுலின், இது வந்து காம்பினேஷன். நம்ம எப்படி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து காம்பினேஷன்ல கொடுக்குறோம், அந்த மாதிரி வந்து NPH பிளஸ் ரேபிட் ஆர் ரெகுலர் இன்சுலின் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி காம்பினேஷனா கொடுப்பாங்க. அடுத்து லாங் ஆக்டிங் இன்சுலின், டெய்லி கண்ட்ரோல் எஸ்பெஷலி ஓவர் நைட். அடுத்து வந்து இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னாக்க இன்சுலின் கிளார்ஜின், இன்சுலின் டிட்டர்மைட் அப்படிங்கிற 2 இன்சுலின் இருக்கு. இது வந்து லாங் ஆக்டிங். இதோட ஆன்செட் வந்து 1.5 to 2 ஹவர்ஸ். பீக்குன்னு பார்த்தா மினிமல் ஆர் ஃபிளாட். டியூரேஷன் டிட்டர்மைட் வந்து 12 to 24 ஹவர்ஸ், கிளார்ஜின் அப்படிங்கிறது வந்து 24 ஹவர்ஸ். ஸோ இதோட டியூரேஷன் வந்து ரொம்ப லாங் டியூரேஷனா இருக்கு. அதுல ஒரு நோட்டு, அதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இப்ப நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இன்சுலினோட கான்சென்ட்ரேஷனை வந்துட்டு நம்ம யூனிட்ல குறிக்கிறோம். ஸோ இப்போ வேற கண்ட்ரில எல்லாம் வந்துட்டு யூனிட்ல குறிக்காம வேற ஒரு அளவீடுல குறிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் அந்த வேரியேஷன் ஆகும் இன்சுலினோட அந்த கான்சென்ட்ரேஷனை குறிக்கிற அளவு வந்து. அடுத்தது வந்து ஆல்வைஸ் என்ஷூர் யூ ஆர் யூசிங் யூனிட் 100 கான்சென்ட்ரேஷன். நம்ம யூஸ் பண்ற இன்சுலின் வந்துட்டு யூனிட்டை வந்து கரெக்டா பார்த்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஜெனரல் யூஸ் கைடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் எப்போதுமே வந்து பிஃபோர் மீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இன்டர்மீடியட் அப்படிங்கிறது வந்து அட் நைட் ஆர் பெட்வீன் மீல்ஸ்ல யூஸ் பண்ணலாம். லாங் ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் டெய்லி ஃபார் 24 ஹவர்ஸ் கண்ட்ரோல். ஏன்னா அதுதான் 24 ஹவர்ஸ் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லை. ஸோ அதனால அது ஒரு தடவை மட்டும் போட்டா போதும். ஸோ இதெல்லாம் தியரி. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்சுலின் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த ஃபாஸ்ட் ஆக்டிங்ல என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதுக்கு நிமோனிக்ஸ் ட்ரிக்ஸ் தான் அதில் பார்க்க போறோம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 15 மினிட்ஸ் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த அப்பிட்ரா, சோலோ ஸ்டார், அதுலேயே பாருங்களேன் ரேபிட், அப்பிட்ரா இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்பிட்ரா, சோலோ ஸ்டாரு, அடுத்து ஹியூமலாக், குயிக் பென், அதுலேயே குயிக் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அது அடுத்தது நோவா, ரேபிட் ஃபிளக்ஸ் பென், அதுலேயே ரேபிட் வந்துருச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்துட்டு இன்சுலின் குளூலிசின், அடுத்தது இன்சுலின் லிஸ்ப்ரோ, இன்சுலின் அஸ்பர்ட். ஸோ இதெல்லாம் ஏன் இங்க காமிச்சிருக்கேன் அப்படின்னாக்க, ஃபார்மசியில ஒர்க் பண்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஹியூமலா குயிக் பென் அப்படின்னாவே அது லிஸ்ப்ரோ அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அப்பிட்ரா சோலோ ஸ்டார் அப்படின்னாக்க குளூசிலின் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இப்போ நோவா ரேபிட் அப்படிங்கிறதுல வந்து இன்சுலின் அஸ்பரேட் இருக்கு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது எல்லாமே ஃபாஸ்ட் ஆக்டிங். சப்போஸ் நமக்கு நிமோனிக் மறந்துருச்சுனாலும் அட்லீஸ்ட் இந்த பெண்ணோட பேரெல்லாம் நம்ம ஃபார்மசியில எடுத்து யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதை வச்சு கூட நமக்கு ஞாபகப்படுத்திக்கலாம் அந்த டைம்ல, அதுக்காக. ஸோ இப்போ நிமோனிக் அப்படின்னு பார்த்தா கேர்ள்ஸ் அண்ட் லேட்ஸ் ரொம்ப ஸ்பீடா எப்போதுமே ரஷ்ஷா இருப்பாங்க, ஸ்பீடா அவங்க வாக்கிங் போறாங்க, ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேர்ள்ஸ் அண்ட் லேட்ஸ், அப்ப கேர்ள்ஸ் ஜி ஃபார் குளூசிலின், அடுத்தது அண்ட் ஃபார் அஸ்பரேட்டு, லேட்ஸ் ஃபார் லிஸ்ப்ரோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின், அதுக்கு ஷார்ட்டா வந்து ரெஸ் நவ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நல்லா வேகமா ஃபாஸ்டா ஓடினாங்க இல்லையா இந்த குழந்தைங்க, சின்ன பசங்க, அடுத்தது லேடிஸ், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரஷ்ஷா வந்துட்டு வேகமா ஓடுனாங்க, ஃபாஸ்டா வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுத்தாகணும் இல்லையா, அதனால ரெஸ்ட்க்கு போறாங்க. ஸோ அப்போ அதனால வந்து ரெஸ்ட்ல இருக்கிறது வந்து இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ரெஸ்ட் ஆர் ஃபார் ரெகுலர் இன்சுலின். அடுத்தது நவ் அப்படிங்கிறப்ப NPH இன்சுலின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது லாங் ஆக்டிங் இன்சுலின். ஓகே, முதல்ல ஓடுனாங்க வேகமா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க, அமைதியா உட்காந்துருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த டே ஃபுல்லா வந்துட்டு ஓடி ஆடி நம்ம வேலை செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா படுத்து தூங்க வேண்டிதான். நைட்டு ஃபுல்லா ஸ்டே லாங்கா ஸ்லீப், நம்ம தூங்கிட வேண்டிதான். ஸோ அப்போ வந்து லாங் டைம் தான் நம்ம தூங்கக்கூடிய டைம் இருக்கும். 5 to 6 ஹவர்ஸ், 5 to 8 ஹவர்ஸ் நம்ம தூங்கி ஆகணும். ஸோ அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லாங் ஆக்டிங் அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு என்ன நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டோன்ட் கோ, போய் சும்மா உட்காந்துருக்கவும் நம்ம போக வேணாம், வாக்கிங்கும் போக வேணாம், ஜாக்கிங்கும் போக வேணாம், அதனால எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப டோன்ட் கோ, டி ஃபார் டிட்டர்மைட், அடுத்தது கோ ஃபார் கிளார்ஜின்,
அப்படிங்கிற 2 இன்சுலின் இருக்கு. ஸோ இப்போ ஃபார்மசியில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம இன்சுலினை வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து லேண்டஸ்ட் சோலோ ஸ்டார் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ சோலோவாகவே இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடும். அடுத்தது லேண்டஸ் அப்படின்னு வச்சுக்கும் போது லாங், LAN, லேன் அப்படின்னு வருதா, அப்போ லாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லேண்டஸ்ட் சோலோ ஸ்டார், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பினேஷன் என்ன, இன்சுலின் கிளார்ஜின். அடுத்தது லெவிமிர் ஃபிளெக்ஸ்பென், லெவி அதுலயே வந்து லாங் அப்படின்னு வச்சுக்கோங்க. MIRன்னு இருக்கு, மிர்ன்னு இருக்கு. அப்ப அதோட காம்பினேஷன் வந்து டெட்டிமிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டோஜியோ சோலோ ஸ்டார், சோலோவாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அப்ப லாங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அப்ப இன்சுலின் கிளார்ஜின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து லெவிமிர் ஃபிளெக்ஸ்பென் அப்படிங்கிறது வந்து காமனாவே எல்லாருக்குமே நிறைய மூவ்மெண்ட்ல இருந்திருக்கும், அதனால தெரிஞ்சிருக்கும். இந்த டோஜியோ சோலோ ஸ்டார்லாம் ரொம்ப ரேட் காஸ்ட்லியா இருக்கும். லேண்டஸ் சோலோ ஸ்டாரும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காஸ்ட்லியா இருக்கும். அப்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து லாங் ஆக்டிங், 24 ஹவர்ஸுமே அது ஆக்டிங்ல இருக்கும். ஒரு தடவை தான் போடுவாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னாக்க எத்தனை தடவை போடுவீங்க அப்படிலாம் கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த பிக்ல வந்துட்டு டைப் ஆஃப் இன்சுலினை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத ஷார்ட்டா ஒரு சின்ன பிக்சரா வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் ரிமெம்பர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் ரன் வாக்கிங் ரஷ் அப்படின்னு எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அவங்க வேகமா ஓடிட்டனால அடுத்த பிக்சர்ல வந்துட்டு அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க, அதனால வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வேற எங்கேயும் போக வேணாம், டோன்ட் கோ, வீட்லயே இருங்க, படுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இன்சுலினோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி, இன்சுலின் வந்து ஒரு பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பாலிபெப்டைட் செயின்ல தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இதோட மாலிகுலார் வெயிட் அப்படின்னு பாக்குறப்ப 6000. இந்த செயினா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, பாலிபெப்டைட் செயின்னு சொல்லிட்டு, இது 2 செயினா இருக்கும். ஒன்னு வந்து ஏ செயின், இன்னொன்னு வந்து பி செயின். ஏ செயின்ல 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், பி செயின்ல 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ அப்ப 21 + 30 ரெண்டும் சேர்த்து 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 51 அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவான ஒரு செயின் தான் இந்த இன்சுலின். ஆனா ஸ்டார்டிங்ல வந்து இது ஒரே செயினா தான் இருக்கும், சிந்தசிஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இது வந்துட்டு 2 செயினா மாறும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல ஒரே செயினா இருக்கிறப்ப இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரோ இன்சுலின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இன்சுலினை வந்துட்டு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, நம்ம பீட்டா செல்ஸ் இருக்கு இல்லையா கணையத்துல, அந்த பீட்டா செல்ஸ்க்குள்ள கிரானியூல்ஸ் டைப்ல வந்து இந்த இன்சுலின் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஸ்டோர் ஆயிட்டு அங்க இருந்து தேவைப்படும் போது பிளட்ல வந்து இந்த கணையம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்சுலினை. அதே மாதிரி இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பாக்குறப்ப இன்சுலின் ரிசெப்டார்ல போய் பைண்ட் ஆகி சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் பாத்வே, அதாவது GLUT4 டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுல போய் ஆக்ட் ஆகும். அதுல போய் ஆக்ட் ஆகி எஃபெக்ட்ஸ் ஆன் லிவர், மசில் அண்ட் அடிபோஸ் டிஷ்யூ. அதே மாதிரி இதுல வந்துட்டு இன்சுலின் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ரெகுலர் இன்சுலின் அப்படின்னா அக்ட்ராபிட், ஹியூமன்சுலின் ஆர் இதெல்லாம் வந்து ரெகுலர்ல வரும். NPH இன்சுலின் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரல் புரோட்டமின் ஹெச்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனலாக்ல தான் வந்து இந்த லிஸ்ப்ரோ, அஸ்பெரேட்டிக், கிளார்ஜின், டிட்டர்மின், டெக்லுடெக் இது எல்லாமே வந்து அனலாக்ல வருது. ப்ரீமிக்ஸ்டு இன்சுலின் அப்படின்னு பாக்குறப்ப அது வந்து 30-70 சொல்லுவாங்க. ஒரு 30% ஒரு இன்சுலின் இருக்கும், 70% ஒரு இன்சுலின் இருக்கும். இதோட ADR அப்படின்னு பாக்குறப்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இன்சுலின் இருக்கு, இன்சுலின் என்ன பண்ணும், குளுக்கோஸ் லெவலை குறைக்கும். ஸோ இப்போ இன்சுலின் அதிகமாக போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹைப்போகிளைசீமியா, அதாவது சுகர் லெவல் ரொம்ப குறைஞ்சு போயிடும், அது நடக்கும். அடுத்தது வந்து அட்ரோபி, ஹைப்பர்ட்ரோபி அட் இன்ஜெக்ஷன் சைட், எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டாங்களோ அந்த இடத்துல இந்த ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் கெயின் ஆகும். அடுத்தது வந்து இன்சுலின் அலர்ஜியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அந்த ப்ராப்ளம் வரும். அடுத்தது இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப இன்சுலின் போடும்போது ஒரு சில பேருக்கு வந்து இந்த கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், தயசைடு ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சேராது. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலினோட ஆக்சனை ஒன்று ரொம்ப அதிகப்படுத்திடும், இல்லைனாக்கா ரொம்ப குறைச்சிடும். அதனாலதான் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் போட்டாவே ரொம்ப கம்மியா சுகர் குறைஞ்சிடும். ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க கூட இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அந்த டைம்ல. ஓகே, இந்த வீடியோல ஷார்ட்டா வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்சுலின், அது ஃபாஸ்ட் ஆக்டிங்கா, இன்டர்மீடியட் ஆக்டிங்கா, லாங் ஆக்டிங்கா, அதுல என்னென்ன இருக்கு, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒவ்வொரு இன்சுலினும் எவ்வளவு நேரத்துல வந்துட்டு அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளவு நேரம் வந்து அதோட எஃபெக்டிவ் நம்ம உடம்புல இருக்கும், இப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிமோனிக்கா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம்.
தேங்க்யூ. அடுத்தது இந்த இன்சுலினை கண்டுபிடிச்சதுக்கு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த இன்சுலின் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு. அதை பத்தின ஒரு ஸ்டோரிய நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது இந்த வீடியோவை வச்சு இன்சுலின் டைப்ஸ் இது ரிலேட்டடா ஒரு 10 MCQs கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் நான் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த MCQs வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை அட்டன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி நிமோனிக் வீடியோ எதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எந்த டாபிக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதை நான் வீடியோவை போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.